ஸ்காட்லாண்டில் வந்தால் ஹேகிஸ் சாப்பிடாம போகக்கூடாது. லேம்போட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சு பண்ணியிருக்காங்க. நான் லிஸ்பன் போயிருந்தப்போ இந்த பேஸ்ட்ரி சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதே பேஸ்ட்ரி இங்கே பண்ணுறேன்னு அவங்க டேஸ்ட் ஆஃப் லிஸ்பன்னே சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இது ஒரு 4 விதமான பச்சை மீன்கள் இருக்குது. சாமன் நிமன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இதில் சாப்பிட்டதில்ல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். Smoking rooms wherever you are. It's just about closing time. Hi guys, welcome back to Little Chicken. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு வந்து எனக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஜாப்பனீஸ்னால் சூஷி ஞாபகம் வரும். பச்சை மீன், கொஞ்சோண்டு ரைஸ் மேலே மீன் வச்சு கொடுப்பாங்க. இங்கே நான் கோவன் கார்டன் வந்தப்போ நான் போகிறது டொபிகோ அப்படின்னு ஒரு இடத்துல. இந்த டொபிகோ வந்து ஹேண்ட்மேட் சூஷி பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் சூஷி ரெவ்யூ பண்ணதில்லை உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட்மேடுங்கிறாங்க. ஸோ வீட்டில் பண்ணுறது. இது க்ரீன் சட்னி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காங்க. இது ஹாட் ரேடிஷ், இது வசாபி. நாக்கில் வச்சதுன்னா உரப்பு அப்படியே பிச்சு எடுத்துரும். அப்புறம் ஜிஞ்சரு. இதில் நான் சாப்பிட்டதில்லை, இதை நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா கையால் தான் யூஸ் பண்ண போகிறேன். பச்சை மீன் சாமன் வெறும் அப்படியே ஒன்றுமே பண்ணல. மீன் பச்சையாக இருக்குது. இது ஜிஞ்சர் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஜிஞ்சர் வந்து அப்படியே நம்ம தனியாக வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இது மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ நம்ம சோயா சாஸ். இப்படி தான் நம்ம இது சாப்பிட்ணும். சோயா சாஸ் சூஷி எப்பயும் பார்த்தீங்கன்னா சோயா சாஸை டிப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து இதில் சாப்பிட்டதில்ல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பண்ணிட்டு ஐயோ மெஸ்ஸியாக சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு டைம் பிளண்டரு ஒன்று காலி. 2வது ட்ரை பண்ணுறேன். இது எப்படி பிடிக்கணுன்னே தெரில. பிடிச்சாச்சு. இதோ டிப் பண்ணியாச்சு. இது பாருங்கள் பச்சை மீன். இட்ஸ் லைக் ரா ஃபிஷ். நடுவில் இருக்குது, ரைஸ் இருக்குது, அது மேலே கவர் பண்ணிக்கலாம். சாப்பிடுவாங்க. மெல்ட் ஆகுது அப்படியே. ஹேண்ட்மேட்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி டேஸ்ட்டு. இப்போ 2வது இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து எடுத்து இதை அப்படி டிப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் வசாபி. இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இதை போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதா? வேற லெவலுங்க. நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெஃபினட்டாக இங்கே வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. இங்கே 3வது ஐட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பாருங்கள். இது ஒன்லி ஜிஞ்சர். இங்கே வேறு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, டியூனா ஃபிஷ்ஷு. இது சுற்றி வந்து மீன் முட்டை. ஸோ எக்கு, ஃபிஷ்ஷோட எக்கு. இதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா பாருங்கள், எக்கு, ஃபிஷ்ஷோட எக்கு மேலே இருக்கா. இது குட்டியாக இருக்கிற எக்கு. இது வேறு ஃபிஷ்ஷு, கலரே இல்லை. அம்பருதம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சாப்பிடுங்க. சப்போஸ் சூஷி ட்ரை பண்ணணுன்னா ஹெட்லெஸ் சிக்கன் சொன்னீங்கன்னா இதில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நான் சொல்லிட்டு போகிறேன். வந்து ராஜு பாய் தெரியும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ நம்ம கேமராமேன் ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் eating with hands. கையால். இந்தியன் அவர். நைஸா? யூ லைக் இட்? ஸ்காட்லாண்டில் வந்தால் ஹேகிஸ் சாப்பிடாம போகக்கூடாது. ஹக்கீஸ்னு என் ஃப்ரெண்டு சொல்லி ஹக்கீஸ்னு வருது. ஹேகிஸ் லேம்போட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சு பண்ணியிருக்காங்க. என்னென்ன வருது அதெல்லாம் எனக்கு தெரியல. இது பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஸ்காட்லாண்டோட டிஷ்ஷு, லோக்கல் டெலிகேசி. நம்ம ஆட்டு ரத்தம் மாதிரி இருக்குது.
நம்ம வந்து இது சாப்பிடுவோம்ல, வண்டி ஆட்டி ஆட்டி விட்றாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல. ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கு. ஒரு கறி ஐட்டம் எடுத்து நல்லா வச்சு ஒரு அம்மி வச்சு நல்லா அடித்து ஒரு மாவாக்கி அதில் லைட்டாக உப்பெல்லாம் போட்டு அதை வதக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. கீழே வந்து ஒரு கொஞ்சோண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்குல்ல, அதை மசிச்சு கொடுக்குறாங்க. மேஷ்னு நினைக்கிறேன், பொட்டேட்டோ மேஷு. அதையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ லோக்கலாக வந்தீங்கன்னா ஆடு சாப்பிடுவீங்கன்னா ஹேகிஸை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் இருக்குது. நம்ம டேஸ்ட்டுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் சாப்பிட்றது ஆத்தென்டிக் தான். ரொம்ப இங்கே வந்து ஹைலேண்ட்ஸில் இருக்கோம், இன்வர்னஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் ஒரு இடத்துல வண்டி நிறுத்தணும், அங்கே தான் எடுத்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ நான் என்ஜாய் பண்ணுறேன். சரி, உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் தான் சொன்னேன். அடுத்த எபிசோடில் போகும். நான் லிஸ்பன் போயிருந்தப்போ இந்த பேஸ்ட்ரி சாப்பிட்டுருந்தேன். ஸோ அதே பேஸ்ட்ரி இங்கே பண்ணுறேன்னு அவங்க டேஸ்ட் ஆஃப் லிஸ்பன்னே சொல்லி கொடுக்குறாங்க. அது இப்போ சாப்பிட்லான்னு இருக்கோம். இது ஆர்டர் பண்ணிட்டோம். தேங்க்யூ. சாண்டா நாட்டா தேங்க்ஸ். பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேஸ்ட்ரி அன்றைக்கி சாப்பிடும்போது ரொம்ப சூடாக இருந்தது. எப்படி இருந்தது நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த டேஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கு. சூடு இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு கொடுத்துட்டேன், வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். Enjoy it? Is it good? Like it? இதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஆள் சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அவருக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பராக. She got vision, she got vision, she got vision, me, she got vision, 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 she got